ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்போவுமே வருஷம் நம்ம போகிறது கோயில் குலதெய்வம் கோயில் தான். ஸோ இந்த வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது. மற்ற டைமில் விசேஷங்களான நாளுங்கள்லையும் முக்கியமான ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கோயிலில் வைக்கும்போது அப்போ போகிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டுட்டு அடுத்தது சக்கரை பொங்கல் பண்ணி அங்கேயே சாமிக்கு படையல் போட்டுட்டு வந்தது தான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேமிலியாக போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபேமிலி தான், என்னுடைய ஃபேமிலி மட்டும். பட்டு நிறைய பேர் அந்த பங்காளிஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இது நம்ம ஃபேமிலின்னு தம்பி அண்டு மை டாட்டர் எல்லாம், என்னுடைய பொண்ணு, என்னுடைய மாமியார், ஸோ அந்த மாதிரி மட்டும் எல்லோரும் போயிட்டு பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொங்கல் எப்போவும் வேறு இடத்துல வைப்பேன். இன்றைக்கி இந்த இடத்துல வைக்க சொன்னாங்க. ரொம்ப காற்று அடிக்குதாங்க, ஸோ இங்கே வைங்க அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே வச்சு இது பண்ணுது. ரொம்ப இதெல்லாம் நான் டீட்டெயில்ஸாக ஃபுல்லெல்லாம் பொங்கலை நான் எடுக்கலை. ஏன்னா பொங்கலை அடுப்பில் வச்சுட்டு உள்ளே வர சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துடுங்க, நம்ம அபிஷேகம்லாம் பார்க்கணும், நீங்கள் வந்துடுங்க. நடுவில் நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இதில் பொங்கல் முடித்து நம்ம வீட்டுக்கு வந்தப்போ கோயிலில் எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன இதில் அந்த வீடியோவும் இது கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் படையெல்லாம் போட்டுட்டு கோயிலேருந்து வீட்டுக்கு வந்தப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி. ஸோ அதுவும் நம்ம இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு எல்லாம் பண்ணி, ஸோ அதெல்லாம் முடிக்கவும் எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வரோம் ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஞ்சமி வழிபாடுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அந்த பொங்கல் பானையெல்லாம் பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யார் யார் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சமி வழிபாடு ஸ்டார்ட் பண்ணேன். சரியாக இருந்தது. ஸோ அதனால் இது வளர்பிறை பஞ்சமி வழிபாட்டோடைய வீடியோஸ். தேய்பிறை பஞ்சமி வர 27ஆம் தேதி வருது. ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம், திங்கக்கிழமை. இப்போ வளர்பிறை பஞ்சமி வழிபாடையும் இதில் பார்க்குறீங்க. ஸோ ரெண்டும் எனக்கு ஒன்றா கோயிலுக்கு இதுவும் ஒன்றா இருந்ததுனால 2 வீடியோவும் ஒன்றாவே இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசணும், இதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது கேட்கணுன்னு நினச்சா கூட நீங்கள் என்கிட்ட டைரெக்டாகவே பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.